அனைத்து மக்களுக்கும் வணக்கம். விமர்சனங்கிறது சாதாரணமாக எல்லாருமே விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அன்னைக்கு கரூர் குளித்தலையில் நடந்த விஷயம் விமர்சிக்கக்கூடிய ஒரு சாதாரண கிளிப்பிங் வீடியோ கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 4 வருஷங்களாக அவங்க நிறைய விஷயங்களுக்காக போராடியிருக்காங்க. இல்லை, அதையும் மீறி அது தப்பு தான். அவங்க உடைச்சது தப்பு தான், கோவத்தில் ஆதங்கப்பட்டது தப்பு தான். அவங்க நியாயமாக அவங்களோட விஷயத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எல்லாமே முறைப்படி செஞ்சுருந்தா சத்தியமாக நியாயம் அவங்க பக்கம்தான் போயிருக்கோம். ஆனால் அவங்க எல்லா வகையிலையுமே முட்டாள்தனமாக பண்ணிட்டாங்கங்கிறது மாற்ற முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்கள அப்படி ஆக்கிட்டாங்க. விஷயம், நீங்கள் எல்லோரும் விமர்சிக்கிறீங்களே பொம்பளை பஜாரி, இந்த வார்த்தைகள், அதே மாதிரி இந்த அசிங்கமான கமெண்ட் பண்ணி கேட்குறது, அது மாதிரியான உரிமையெல்லாம் உங்களுக்கு யாருங்க கொடுத்தா? யார் யாருனாலும் எதுனாலும் பேசலாங்கிறது சுதந்திரம் கிடையாதுங்களே. தன்னோட கருத்துக்களை விமர்சிக்கிறதோ, இல்லை ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்தா கேள்வி கேட்குறதோ, இல்லை நல்ல விஷயத்தை பார்த்தா பாராட்டுறதுக்கோ தானே இந்த விமர்சனத்துக்கான இந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே இருக்குது. இன்னொரு விஷயம், அவங்க சாடினது டிஎம்கே ஆட்சிக்காரங்க அத்தனை பேருமே இவங்களை டார்ச்சர் பண்ணாதாக தான் சாடியிருக்காங்க. இவங்க டிஎம்கே ஆட்சிக்காரங்கன்னு சொல்ல கிடையாது. விஷயம், அவங்க அப்படி சொன்னது தப்பு தான். கட்சியை அப்படி பொதுப்படையாக பேசக்கூடாது தான், அதுவும் தப்பு தான். அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள அந்த விஷயம், அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோவிலில் தீபம் ஏற்றுற இடத்துல வேணும்னு பேப்பர் பிளேட் எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஊழியர்கள்லாம் சேர்ந்து பற்ற வச்சு, நெருப்பு எரிய வச்சு, ஒன்னால தான் பற்றிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்கள எல்லார் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்தி இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இது சொன்னதுக்கு நீங்கள் அவங்க கோயில் மேலே தானே கோவப்படணும், ஏன் இவர் மேலே கோவப்படணும்? ஏன்னா இவர் தான் அத்தனைக்குமே காரணம். ஏன்னா இவர் முன்னாள் ஏலதாரர் மட்டும் கிடையாது, ஒரு அரசியல் பலம் இருக்கிறவரும் கூட. அவருக்கான பின்னணியும் அதிகம். அதே போல் மக்கள் பவருங்கிறது எப்படி சொல்கிறது, அராஜகம் பண்ணலாம், அநியாயமான விலைக்கு விற்கலாம், எவ்வளவோ ஊழல் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான பங்கை கொடுத்து தட்டி கொடுத்து வேலை பார்த்து அவங்கவுங்கள அனுசரித்து அவங்கவுங்கள கூட வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி யார் ஒரு மனுஷன். ஆனால் இந்த அம்மா அப்படி கிடையாது. எதாக இருந்தாலும் நியாயமாக கத்தி சண்டை போட்டு இதான் தப்புங்க, இது சரிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற ஆள். எதுக்கு எடுத்தாலும் போராடுவாங்க. தான் வீட்டில் ஆள் இல்லை, தனக்குன்னு அரசியல் பேக்ரவுண்ட் இல்லை, தான்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இல்லை, நமக்குன்னுக்கான ஆளுங்க கிடையாது. இது மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு தான் நியாயம் பேசுகிறேன், நான் தெய்வத்தை கும்பிட்றேன், நான் தெய்வத்துக்கு சுத்தமாக எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையெல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்களாம் ஏமாந்து போய் இந்த ஏலத்தில் எடுத்தது அவங்களோட மிகப்பெரிய தப்பு தாங்க. நீங்கள் எல்லாரும் சாடுறதெல்லாம் உண்மை தான், மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா அந்த முன்னாள் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடி பிடிக்கிறீங்களா, அந்த அண்ணன் செஞ்ச அத்தனை ஊழல்லையும் அத்தனை அசிங்கத்தையும் அத்தனை தவறுகள்லையும் எல்லாத்தையுமே திருத்தி நல்லபடியான பொருட்களை ஆண்டவனுக்கு தரணும், தரமான பொருட்களை தரணும், சுத்தமாக அந்த இடத்துல வச்சுக்கணும், நல்லபடியாக வியாபாரத்தை பண்ணணும். 18 வருஷம் ஏலதாரர் அவங்க ஒன்றும் சும்மா கிடையாது. ஏன்னா அவங்களோட வாழ்வே அதை சம்மந்தப்பட்டு தான் இருந்துச்சு. இது பொது ஏலம்தான், எல்லாருக்குமே உண்டான ஏலம்தான். ஆனாலுமே கூட அவங்க வாழ்க்கை முழுசாக அவங்க அந்த தொழிலை வெறும் தொழிலாக மட்டும் பார்க்கல, தெய்வத்துக்கு செய்கிற கைங்கரியமாகவும் பார்த்தாங்க. அவங்கள கடை போட்டதோ இல்லை கடை அவங்க வச்சுருக்கிறதோ வியாபாரம் பண்ணுறதையோ அவங்க பிரச்சனை நாங்கள் அவங்க சாடவே கிடையாதுங்க. அவங்க சொல்ல வந்த எல்லா விஷயமே, நீ கடை போட்டுக்கோ, நீ வியாபாரம் பண்ணிக்கோ, அதை கேட்குறதுக்கான உரிமை எனக்கும் கிடையாது, நீ ஏழை எடுத்திருந்தப்ப நானும் கடை வச்சுருந்தேங்கிறதையும் அவங்க முன்னிறுத்தினாங்க. ஆனால் அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஏன் திரும்பவும் அதிகாரிகளை உன் பக்கம் வச்சுக்கிட்டு இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? அட்லீஸ்ட் நீ கடை போட்டுட்டு நீ பொழைக்கிற, எடுத்த இந்த 16 லட்சம் ரூபாய்க்கான காசுக்கு எனக்கு கடை போடுறதுக்கான இடத்தையாவது நான் சுமூகமாக என்னை பண்ண விடு. ஆளுங்களை வச்சு எப்போ பார்த்தாலும் அங்கே பெட்டிஷன் போடுறேன், இங்கே பெட்டிஷன் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கடை வைக்கிறதுக்கான வியாபார ஸ்தலத்தையும் கொடுக்காம, அதுக்கான இடத்தையும் கொடுக்காம, அதிகாரிகள் எல்லாம் உன் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணாத, ஒன்று ஏலம் வேணும்னா நீயே எடுத்துக்கோ, நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னவங்க. அவங்க தயவு செஞ்சு இந்த எந்த ஒரு பின்புலமும் புரியாமல் அவங்கள ரொம்ப நீங்கள் பேசுங்க, விமர்சிங்க, ஆனால் அசிங்கமான வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு திட்டாதீங்கன்னா. அந்த அளவுக்கு திட்டக்கூடியவங்க அவங்க கிடையாது. அவங்களோட வாழ்வியெல்லாம் அப்படி கிடையாது. தன் கணவனை இழந்தாலுமே கூட யாரோட உதவியையும் நாடாமல் தன்னோட காலில் தன்னோட முயற்சியில் சொந்த உழைப்பில் மேலே வந்தவங்கங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களும் எல்லாம் அந்த பொம்பளைங்கெல்லாம் கஞ்சா விற்றுட்டு கண்டபடியெல்லாம் அலையிறாங்களா, அது மாதிரியான பொம்பளை மாதிரிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இல்லை இதற்கும் மேலே உங்களோட விமர்சனத்தை தெரிவிக்கிறீங்க, அவங்க மனசை காயப்படுத்துறீங்கன்னா
அது உங்களோட இஷ்டம். நாங்கள் அதில் எதுவும் சொல்ல கிடையாது. இது எங்கள் தரப்புக்கான வாதம்னு நாங்கள் சொல்ல வரல. எங்கள் தரப்புக்குலேருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற நியாயம். பண்ணது தப்பு தான், உடைச்சது தப்பு தான். அதற்கு என்ன ஒரு நஷ்ட ஈடோ, அந்த நஷ்ட ஈடோடு சேர்த்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துனதுக்கான ஈடான தொகையும் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கான எந்த ஒரு மேற்படி அவங்க எந்த ஒரு தவறுமே மேற்படி செய்யவும் மாட்டாங்க. ஆனால் இந்த மீடியாவாதிங்க எல்லாருமே தயவு செஞ்சு ஒன்று இருபுறம் இருக்கிற கதையையும் தெளிவாக சொல்லுங்கள், இல்லையா விசாரிக்கிறதுக்கான நேரத்தையாவது கொடுங்க. ஒரு சாரிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு எல்லா செய்திகளையும் கவர் பண்ணி இப்படி போடாதீங்க. இதனால் எவ்வளவோ பேரோட வாழ்க்கையே வீணாகுது. இது இந்த ஒரு அம்மாவோட வாழ்க்கையிலன்னு கிடையாது, எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தரப்பினரோட நியாயத்தை மட்டுமே எடுத்து ரொம்ப பூகம்பமாக பேசி நிலநிறுத்துறீங்க. எல்லா ப்ரூஃபையுமே அதுக்கேற்ற மாதிரி காட்டுறீங்க. ஆனால் அதற்கு முன் நடந்த சம்பவம் என்ன, அதற்கு பின் நடந்த சம்பவம் என்ன, அதில் என்ன எதனால காரணத்துக்காக அவங்க எவ்வளோ தூரம் அதீதமாக கோவப்பட்டாங்கங்கிற எதையுமே நீங்கள் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு இனி இந்த தப்பை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இரு தரப்பினர்கிட்டையுமே சரிவர விசாரிச்சுட்டு எந்த ஒரு உண்மையுமே வெளியில் சொல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையும் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஏற்படுத்தின சேதத்துக்கான எல்லா ஒரு விஷயத்தையும் அவங்களும் ஏற்றுக்குவாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரொம்ப நன்றி இந்த விஷயத்தை இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு.